ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நந்தினி. நான் எனக்கு எதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னா, கேமரா முன்னாடி கான்ஃபிடென்ட்டாக எப்படி பேசுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஆள், உங்களுக்கு நடுங்கும், ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது, அதாவது 10 பேர் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணக்கூட நீங்கள் தயங்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, டெய்லி 1 மினிட் வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் பேசலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பற்றி பேசலாம், இல்லை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ ஸோ அதை பற்றி கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன், உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிறையவே இருக்குது, ஃபியரே இல்லை அப்படின்னா நீங்கள் கவலையப்படாதீங்க. நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ ட்ரை பண்ணலாம். நீங்கள் உங்களோட செல்ஃப் இன்ட்ரோவை கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களோட டே டு டே லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை எல்லாமே கொஞ்சம் ப்ரீஃபாக ஒரு 15 மினிட்ஸ் வர மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி டெய்லி எடுக்கிற வீடியோஸை டெய்லி ஈவினிங் இல்லைனா அடுத்த நெக்ஸ்ட் டே நீங்கள் பாருங்கள், எப்படி பேசியிருக்கீங்கன்னு சொல்லி பாருங்கள். டெய்லி எடுத்துகிட்டு இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதில் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, ஆக்ஷன்ஸ் பார்க்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ்லாம் எல்லாத்துக்குமே வராது. ஸோ போக போக நீங்களாக தான் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்ஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கண்டென்ட் எங்கேயாவது ஸ்டாப் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன பேசணுங்கிறதே நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப உங்களை ஃபோர்ஸ் பண்ணாமல் கேஷுவலாக பேசுங்க, ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். செல்ஃப் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே, அதாவது ஒரு வாரத்துலேயே இல்லை 10 நாள்லேயே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்களை ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஐயோ நான் பேசுகிறது நல்லாவே இல்லை, ஆக்ஷன்ஸும் வரல, நம்ம ரியாக்ஷன்லாம் நல்லாவே இல்லைன்னு சொல்லி நீங்களே உங்களை டீமோட்டிவேட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மக்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டே 1 எடுக்கக்கூடிய வீடியோக்கும் டே 30 எடுக்கக்கூடிய வீடியோக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது உங்களாலே உணர முடியும். கொஞ்சம் வீடியோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க. நெக்ஸ்ட் பேசும்போது கிராமர் மிஸ்டேக் எல்லாம் வரது நார்மல் தான். ஸோ கிராமருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம என்ன விஷயம் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி பேசும்போது மோஸ்ட்டாக உங்கள் ஐ கான்டாக்ட் கேமராவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவாது அங்கே எங்கே போகுது, யோசிக்கும் போது போகுது, இல்லை ரைட் லெஃப்ட் போகுதுன்னா பரவாயில்ல, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி என்னதான் பேச்சாளர்களாக இருந்தாலுமே யாருக்குனாலும் பேசும்போது தடுமாறத்தான் செய்யும். அது பரவாயில்ல, நீங்கள் பேசும்போது தடுமாறினா கூட இட்ஸ் ஓகே. நீங்கள் ஒரு சாரி சொல்லிட்டு கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? பர்ஃபெக்டாக பேசணும்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ உங்களால் கண்டிப்பாக கன்வே பண்ணவே முடியாது. ஸோ அதனால் பார்த்து பேசுங்க. அதே மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் கேஷுவலாக எப்படி கன்வே பண்ணலாம், நேச்சுரல், அப்போ தான் நேச்சுரலாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் நிதானமாக கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லை நீங்கள் பயந்து பேசுனீங்கன்னா அதை பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் பயப்படுறீங்கிறத விட உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி ப்ராப்பராக தெரியாது, நீங்களே ஏனோதானம் தான் சொல்கிறீங்க, உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு தான் அவங்களுக்கு தோணும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்களோ அவ்வளோ பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஏனாதானோன்னு பேசாமல் கொஞ்சம் ப்ரீஃபாக, அதாவது வித் எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஆடியன்ஸ்க்கு நம்ம வீடியோவை பார்த்தா ஃபுல் ஐடியாவும் கிடைக்கணுங்கிற மாதிரி ஒரு தாட் வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏதாவது வீடியோ பேசிகிட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஐ டூல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதோட லிங்க்கை அந்த டூலோட லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணலாம். ஸோ அதனால் என்ன ஆகும், உங்கள் ஆடியன்ஸ்க்கு அந்த டூலை பற்றி உங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூகுளில் போய் தேடி கஷ்டப்பட தேவை இருக்காது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி அதை நீங்கள் செக் பண்ண சொல்கிறது மூலமாக அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டாபிக் வருது, அந்த டாபிக் பற்றி ஆல்ரெடி நீங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த வீடியோவில் நீங்கள் என்ன டைட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டைட்டிலை ஸ்க்ரீனில் விசிபிள் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம் இது ரிலேட்டடாக, ஸோ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லலாம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லலாம். அதுவுமே கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பேக்ரவுண்டு எடிட்டிங் எப்பவும் ஒரே மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பேசுகிற கண்டென்ட் ரிலேட்டடாக மைண்ட் மேப்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போடலாம், கார்ட்டூன்ஸ் இது பண்ணலாம், இமோஜிஸ், ஐகான்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா நல்லாவே இருக்கும். சரி, இவ்வளோ தூரம் இவ்வளோ ஸ்டெப்ஸ் சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா செல்ஃப் லவ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் எதை பண்ணாலும் உங்களால் கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும். ஐயோ நான் அழகாகவே இல்லை, கலராக இல்லை, என்னோட லிப்ஸ் டார்க்காக இருக்குது, என்னோட முடி கம்மியாக இருக்குது, ஸோ ஐப்ரோலாம் நல்லா இல்லை, ஸோ அந்த மாதிரிலாம் தாட் இல்லாமல் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நினைக்க ஸ்டார்ட் பண்ண. ஸோ அதை நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, டெய்லி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு நீங்களே உங்களை நேசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் எந்த விஷயம் அப்படின்னாலுமே உங்களால் கண்டிப்பாக முடியும்னு நினைங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே அது உங்கள் ஒர்க்கில் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். எல்லா விஷயமும் உங்களால் பண்ண முடியும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.